அவங்க அவங்க அடிச்சே தான் சாவடிச்சாங்க. சந்தேகத்தில் தான் திருப்பியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி நான் இது பண்ணேன். என் புருஷனுக்கு எந்த நோயும் கிடைக்கும், நியாயம் கிடைக்கணும். என் 3 பிள்ளைங்களுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். என் புருஷன் இருந்தாரு, நான் எதுவும் நினச்சிக்கல. என் வீட்டுக்காரர் இல்லை, அவங்க தான் பதில் சொல்லணும். நாட்டிலேயே முதன்முறையாக 5 மருத்துவர்கள் மாஜிஸ்திரேட் முன்னிலையில் மறு பிரேத பரிசோதனை மேற்கொண்டதாக புகார்தாரர் தரப்பில் பங்கேற்ற மருத்துவர் சம்பத் தெரிவித்தார். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முதல் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இறப்பிற்கான காரணம் குறிப்பிடப்படாதது மிகப்பெரிய குளறுபடி உள்ளதையும் சுட்டிக்காட்டினார். பிரேத பரிசோதனை வீடியோவை பார்த்து முழுமையான அறிக்கையை தயார் செய்து விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். ஃபர்ஸ்ட் ஆட்டோப்சி பண்ண 2 டாக்டர் அவங்களும் கூட அலோவ் பண்ணாங்க. பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட்டு சைதாப்பேட் மேஜிஸ்ட்ரேட்டு ஜஸ்டிஸ் மோனாம்பாள் அவங்களும் கூட ஃபுல்லாக பிகினிங் டு எண்டு இருந்தாங்க. மார்னிங் ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 o'clock 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock ஃபினிஷ் பண்ணோம். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோப்சியினுடைய வீடியோவும் கொடுத்தாங்க. வீடியோவும் எல்லாரும் போட்டு பார்த்து அதை பார்த்து அதனுடைய டவுட்ஸும் கிளியர் பண்ணி இப்போ வந்து ஒரு 24 hours வந்து நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து சைதாப்பேட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம். கிளை சிறையில் ஆட்டோ ஓட்டுநர் மகாலிங்கம் உயிரிழந்தது தொடர்பாக கோட்டூர்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சூழலில் மறு பிரேத பரிசோதனை அறிக்கை இந்த வழக்கில் மிக முக்கியமான ஆதாரமாக விளங்கிடும் என்றும் கூறப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் அருணுடன் முதன்மை செய்தியாளர் அன்சர் அலி.